உனக்கு உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வராது, உன் இருள் நீங்காது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறாது, தேவ சமாதானம் தேவ ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகாது. காலையில யார் யார் எழும்பி தேவனை துதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு சூரியன் பிரகாசிக்க போகுது. ஹல்லேலூயா. ஒரு துக்க நாளெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவன் நேற்றோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லாம் ஆமா கதை சொல்லுவாங்க. ஆமா விடிய கால ஒரு வெளிப்போடு வந்துகிட்டே இருக்குது, உன் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்குது. பாருங்க, ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீ செய்யற ஒவ்வொரு நீதியும் அது வீணாகாது, அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நீதி செய்யறவங்க பாருங்க, அவங்க திருப்தி அடைவாங்களாம். என்னவாங்க? அந்த நீதியை செஞ்சவங்க பாருங்க, அவங்க மனசுல ஒரு திருப்தி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி விரும்புறவங்க, அந்த நீதி மேல் பசிதாக உள்ளவங்க பாருங்க, ஒரு அவங்களுக்கு என்ன வந்ததுன்னா திருப்தியாக போவாங்க. எப்படி போவாங்க? சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். திருப்தியாக போவாங்க. எப்ப திருப்தியாக போவாங்க பாருங்க, இது நீதி, இது கர்த்தருடைய நீதி, இது வேதத்தின் நீதியை கை கொள்ளுகிற ஆமா கர்த்தரை சொல்ல. ஆமா, இந்த நீதி செய்யறாங்க பாருங்க, திருப்தியாக இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறாங்க பாருங்க, அவங்க திருப்தியாக இருப்பாங்க. கர்த்தருக்கு திருப்தியாக இருப்பாங்க. கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அவங்க எப்படி இருப்பாங்க? திருப்தியாக இருப்பாங்க. கர்த்தருக்கு எதை சாப்பிட்டாலும் அவங்க திருப்தியாக இருப்பாங்க. கர்த்தருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, கையை வைத்து ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நீதி மேல் பசிதாகம் சொல்லுங்க இப்ப சத்தமா. பாத்தீங்களா, அவங்க திருப்தி அடைவாங்க. பாத்தீங்களா, கர்த்தருக்கு சொல்லுங்க. அடுத்து இயேசுநாதர் என்ன சொல்ற பாருங்க, அவரே சொன்ன வார்த்தை பாருங்க. அதே அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல வேதபாரகரையும் சத்தமா படிக்குமா? நல்ல கவனிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியை காட்டிலும் பண்ணத. ஐயா இங்க பாருங்க, இங்க வசனத்தை இங்க பாருங்க, இங்க எங்க பாக்குறீங்களே, இங்க பாருங்க, இதே பாருங்க. ஆமா, நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? வேதபாரகர்கள் பரிசேயர் அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? கரெக்டா இருப்பாங்க. ஆமா, அவங்க பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா இப்படி உட்காந்துக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு யாருடைய பிரசங்கத்தை? வேதபாவுடைய பிரசங்கம்லாம் பயங்கரமா இருக்கும். உங்களை இப்படி சேர் போட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பிரசங்கமே எடுத்து 50 அப்படி ஈட்டி பாயும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை அப்படி போதிக்கிறவங்க வேதபாரகர்கள் பரிசேயன். இந்த பரிசேயன் பார்த்தீங்களா, அவன் சொல்றான், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன். என் நீதி என்னன்னு தெரியுமா? ஆமா, நீ வருஷத்துல 1 நாள் உபவாசம் இருக்கிறது பெரும்பாடா இருக்குது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தா உபவாசம் இருக்க மாட்டேங்கிற. பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை அப்பெல்லாம் உபவாசமா ஆராதனைக்கு வருவாங்க. இப்பெல்லாம் கரிமீனை எல்லாம் எடுத்து வீட்டில் வச்சு விட்டு ஆராதனைக்கு வர்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். 2 கிலோ 3 கிலோ எல்லாம் வாங்கி வச்சு விட்டு அங்கே கொஞ்சம் அவிச்சு விட்டு அங்கே வர்றது ஆராதனைக்கு. கர்த்தருக்கு கொஞ்சம் காலையில் 2 இட்லி சாப்பிட்டு பாச சீக்கிரம் பிரசங்கத்தை முடிக்க மாட்டாரு. அதனால போகும்போது என்ன சாப்பிட்டு ஆமா இல்லைன்னா கொஞ்சம் பழைய கஞ்சாவது கொஞ்சம் குடிச்சுக்கோ. கர்த்தருக்கு பழைய கஞ்சத்தை குடிச்சு விட்டு இங்கே வந்து கொட்டாய் விடலான்னு வாயை பழக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பெல்லாம் உபவாசமா வருவாங்க. பிரசங்கம் கேட்டாலுமே அவங்களுக்கு வல்லமை இறங்கும். கர்த்தருக்கு தாகமா கேட்பாங்க. சாயந்தரம் வரையும் கேட்பாங்க. ஆறானே 3 மணிக்கு தான் முடியும். கர்த்தருக்கு இப்போ மணி 10 மணி ஆச்சுன்னா வாட்சை பார்க்கலாம். ஆமாம், அவன் கண்ணை பார்த்தா பிரசங்கம் பண்ணுறோம்னா அவர் பாஸ்டருடைய முகமெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆகுது. கர்த்தருக்கு முறைச்சு பார்க்கலாம் இங்கே உட்காந்துக்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க வேதபாரகன் பரிசுடைய என்பவருடைய நீதியிலும் நல்லா கவனிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அம்மா கவனிங்க. வேதபாரகன் பரிசு என்பவருடைய நீதியிலும் உங்க நீதி. இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, அவரே சொன்னார் பாருங்க, உங்க நீதி அதிகமாக இராவிட்டால் உள்ள உட்காரு பேனா எழுது. வருஷம் முழுவதும் ஒழுங்கா டைரியில் எழுதி கொடுக்கறவங்க பரிசு உண்டு சொல்லியிருக்காங்க இளையராஜா.
ஆமாம், 30 சொல்லியிருக்காங்க, ஒன்றையும் காணும். எல்லா கோயிலும் சும்மா சுற்றுறாங்க, பம்பரமாக சுற்றுறாங்க. ஆனால் வசனம் எழுத மாட்டேங்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், எல்லாம் முதல்ல அதில் தீவிரமாக மாறு. நீ சாம்பியன் பட்டம் இதில் வாங்கு. ஆமாம், எந்த பட்டம்? வேலை போகிற பட்டத்தை வாங்கு. வருஷம் முழுவதும் பண்ண பிரசனத்தை எழுதி அதை ஜெயிச்சு காட்டு பார்ப்போம். கர்த்தருக்கு எந்த புள்ள வாலிப புள்ள ஜெயிக்குது, எந்த வாலிப புள்ள ஜெயிக்குது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நானும் சொன்னேன் 2000 ரூபா கொடுக்குறேன். எவ்வளவு? டக்குன்னு எந்திரிச்சு விடாதீங்க. கர்த்தருக்கு பாட்டுக்கு ஆமாம் எந்திரிக்கலாம். அதுக்கு ஒரு காலேஜ் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? அங்கே சொல்லுங்க பாருங்க. அது சங்கி எந்த சங்கீதம் சொல்ல மாட்டாங்கன்னா ஆமாம் மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு யாரா இதை போய் சொன்னீங்க? கர்த்தருக்கு ஆமாம் உனக்கு அதான் சொல்லணும். நீ உலகத்தை ஆவே இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உன் மனசுக்குள்ள என்னென்ன இருக்குது? 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் உன் மனசுக்குள்ள இருக்குது தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ப. என்ன தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? சங்கி 119 சொல்லு பார்ப்போம். அது தெரியாது உனக்கு. ஆமாம் 10 வருஷம் நான் விசுவாசி அப்படின்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. சங்கி 119 எந்த வாலிப பிள்ளைய சொல்றாங்களோ அவங்க 2000 ரூபா பரிசுன்னு சொல்லியிருக்கேன். இப்பவே வாங்கிக்கலாம். இப்போ கூட இப்போ ரெடியா இருக்குன்னா இப்போ 2000 ரூபா பரிசு. ஆமா 10 வருஷம் அதுக்குள்ள வயசு ஆகிருக்கு. நான் சொல்லி 2 வருஷம் ஆச்சுன்னா பண்ணாச்சு பாருங்க. இன்னும் 2 வயசு கூட்டிகிட்டு இருக்குது. அது கல்யாணம் ஓடி போயிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம் நல்லா கவனிங்க. கல்யாணம் பண்ண ஆத்மாக்கெல்லாம் வந்தால் கூட சபை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிரம்பும். இங்கே கல்யாணம் பண்ண ஆத்மாக்கெல்லாம் வந்தால் இங்கே நிரம்பே பத்தாது. அவன் எத்தனை குடும்பம் தெரியுமா இந்த சபையில் நடந்த கல்யாணம்லாம்? ஆமாம் காணா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனி. காரியம் ஆகிற வரையும் சபையில் இருக்கிறாங்க அப்படிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்படிதான். ஆமாம் நல்லா கவனி. ஆமாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதி பரிசேயன் வேதப்பாவுடைய நீதியை காட்டிலும் உங்க நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வார்த்தை. கவனிங்க, இது இயேசப்பாவே சொன்ன வார்த்தை. ஆமாம் வசனம் நிறையா இருக்குது. நேற்று சொன்னாப்புல ஆமாம் பாச நீங்கள் நிறைய வசனம் சொல்லுங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி. கவனிங்க, என்ன சொல்லணுமா? சும்மா இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் வாயை வச்சுக்கிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஏற்கனவே பாஸ்டர் மணிகளுக்கு பிரசங்கம் பண்றாரு, நீ வேற இப்ப என்ன பண்ணிட்ட சொல்லிவிட்டு சும்மா இருக்க மாட்டியா? உன்னை பாரு. நல்ல கவனி. கர்த்தருக்கு ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க. சொல்றோமே எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கொண்டாடி விடுறியா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஈஸியா சொல்லி விடுறீங்க. என்ன சொன்னாரு அது சொல்லுங்க. வசனம் நிறைய சொல்லணுமா? சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வாய் திறக்க மாட்டேங்குது பாரு. பிடிச்சிருக்கு பாரு. வாய் திறக்கிறியா? நீ திறந்தாலும் திறக்காட்டினாலும் எப்ப விடிய காலம் வருமோ அப்பதான் விடுவாங்க. தோத்தலாம் ஐயா. என்ன கையை அப்படி இடுக்கி கட்டிட்டு இருக்கீங்க? கையை நல்லா உயர்த்திங்க. அல்ல சொல்லுங்க. நல்லா 2 கையா சத்தமா சொல்லுங்க. பனியெல்லாம் இல்லைங்க. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பேர் தேவன் மழை நிறுத்தி வச்சிருக்காரு, பனி பெய்யாம வச்சிருக்காரு. நீ அப்படியே இங்க வந்து அப்படியே குளிர் மாதிரி அப்படியே ஆடிட்டு இருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கையை வைத்துங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தேவன் நமக்கு எவ்வளவு அருமையா வச்சிருக்காரு. நல்லா பனி இல்லை, என்ன இல்லை, மழையும் இல்லை. எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா? அப்ப எவ்வளவு சந்தோஷமா கேட்கணும். சரி, வசனம் நிறைய இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அவசரமா நான் முடிக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆக முதல் பாயிண்ட், நம்ம இன்னும் பிரசங்கமே ஆரம்பிக்கல. மத்தேயு சுவிசேஷத்துல ஏசப்பா சொன்ன காரியம் நீதி மேல் பசிதாகம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 25ல நான் நீதி மேல் பசிதாகமாக இருப்பேன். நீதி செய்யணும். காலை எனக்கு விடிய காலம் எப்போ வரும்னு காத்திருக்கணும். சாமக்காரன் ஒரு வாட்ச்மேன். ஆமா, எப்ப காத்திருக்கணும்? விடிய காலம் எப்போ வரும்? டியூட்டி நமக்கு முடிஞ்சிடும். விடிய காலம் வருகிற சாமக்காரனை போல என் ஆத்துமா காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நீதி செய்யணும், கர்த்தரை துதிக்கணும், அவர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க,
நாமரிமா தேவனுடைய திருப்தியாக இருக்கிறீங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்போது இவைகள்லாம் உங்களுக்கு கூறலாம் கொடுக்கப்படும். ஆமா, இந்த வசனத்தில் என்ன பிரச்சனை பார்த்தீங்களா? வேத பாரகன் பரிசுடைய என்பது நீதியை உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோ ராஜ்யத்தில் நம்ம எல்லாம் பரலோகத்தில் பிரவேசிக்கணுமா வேண்டாமா? சத்தமா சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. எல்லாரும் நம்ம எல்லாம் எங்க போகணும்? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எங்க போகணும்? பரலோக ராஜ்யம் போகணும். பரலோகத்தில் ஒரு இடம் வேணும். அந்த ராஜ்யத்தில் போய் இரவும் பகலும் அங்க துவக்கமும் இல்லை, அங்க முடிவும் இல்லை. ஆமா, என் அன்பு அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஆக பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம்னா, ஆமா, பரிசேயன் சதிசேயன், என் வேதபாரன் பரிசேயன் சதிசேயனுடைய நீதியை காட்டிலும் நம்ம நீதி அதிகமாக இருக்கும். ஆமா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்ன வார்த்தை, அந்த நீதியை கடைபிடிங்க. நீங்க நீதிகளை மனுஷங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் ஒரு நீதி சொல்லிட்டு இருப்பான். புரியுதா? நீங்க அட்டாச்சியம் போய் கேட்டீங்கன்னா அவங்க ஒரு நீதி சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில இறந்து போயிருந்தோம். நீங்க நீதியை செய்யணும்னா, கர்த்தருடைய நீதியை செய்யணும்னா கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை படிங்க. கர்த்தருக்கு அல்லேலூயா. கர்த்தருடைய சொல்லுங்க, எதை படிங்க? ஆமா, இந்த வேதத்தை நீங்க படிக்க படிக்கதான் இந்த வேதத்துள்ள மகத்துவங்கள், இந்த வேதத்துள்ள நீதிகள்லாம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், அருமை தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷம் அதுல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரயோகித்தருமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்போது அவருக்கு என்ன கொடுத்தார்? இடம் கொடுத்தார். பார்த்தீங்களா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை கூட இந்த 1ஆம் தேதி ஆமா கர்த்தருக்கு சொல்றார். இயேசு அவர்களுக்கு போய் என்ன சொல்றாரு பாருங்க. ஆமா, யோவான் சார்ட்டு போறாரு. ஆமா, இப்பொழுது என்ன கொடு? இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. யாருக்கு ஏற்றதாக இருக்கிறதா? யாருக்கு ஏற்றதாக இருக்கிறது? ஆமா அம்மா, நீங்க யாராச்சும் ஐயா பாத்ரூம் போனா இந்த பக்கம் லைட் இருக்கு பாருங்க, பென்சில் நேராக அதுக்கு நேராக போங்க, பைப்பில் தண்ணி வரும், பாத்ரூம் போயிட்டு அப்படி நேராக வாங்க. கரெக்டாக சொல்லிடுறேன், இப்படி நேராக அப்படி போங்க. பாத்ரூம் போகணும், யூரின் போகிறவங்க, பாத்ரூம் போகிறவங்க, தாய்மார் அங்கங்கே வெளியே எங்கேயும் போகாதீங்க. இப்படி நேரம் லைட் எரியும் இல்லையா, அப்படியே போனீங்க, அங்கே நேராக அங்கே போயிட்டு அப்படியே வந்துடலாம். கர்த்தருக்கு சொல்லுவாங்க. சரி, கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு யோவாசான்ட்டு போய் இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் செய்வது நமக்குன்னு சொல்றார். நம்ம எல்லாருக்கும் இந்த 1ஆம் தேதி வந்திருக்க அருமை தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் இயேசு என்ன சொல்றா பாருங்க. இயேசு கிறிஸ்துவே யோவான் சார்ட்ட போய் தாழ்த்துறாரு. என்ன தாழ்த்துறாரு? ஆமா, நான் உம்மாலே ஞானசாரம் இருக்கேன், நீர் என்ன செய்ய வேண்டாமா, வரலாமா கேட்கிறாரு. அப்போதான் இயேசு என்ன சொல்றாரு? இப்போது இடம் கொடு, இப்ப இடம் கொடு, இப்ப ஞானசாரம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேறும். அப்ப என்ன காரணம்? ஞானசாரம் எடுத்துட்டேன் போதும் நிப்பாட்டாதீங்க. கவனிங்க, அநேகர் என்ன பண்றாங்க பாருங்க, ஞானசாரத்துல முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்காக இப்ப நல்லா புரியுங்க, இன்னும் நிறைய நீதிகள்லாம் இருக்குது. கர்த்தருக்கு ஞானசாரம் எடுத்து இயேசு வானம் திறக்க ஜெபம் பண்ணாரு. கர்த்தருக்கு லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவன் இயேசு ஞானசாரம் எடுத்த உடனே முழங்கால் படிட்டு அவர் நிறைய ஜெபிக்க ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேசினார். ஹல்லேலூயா. அநேக ஞானசாரம் எடுத்திருக்கிறாங்க, ஆனா ஜெப வாழ்க்கை இல்லை. என்ன இல்லை? ஞானசாரம் எடுத்தாச்சு, ஆனா அவங்க வாழ்க்கையில் டெய்லி 1 மணி நேரம் கூட என்ன பண்றது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை. டெய்லி ஜெபம் பண்ணாம, காலை எழுப்பி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாம
வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. கவனிங்க, டெய்லியும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாம வீட்டை விட்டு போகாதீங்க. 5 மணிக்கு முன்னாடி எழுப்பிடுங்க. 5 to 6 வரையும், இல்லை 4 to 5:30 வரையும் ஆமா டைமை வச்சுக்கோங்க. நீங்க வைத்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு 1 மணி நேரம் அவசியம் ஜெபம் பண்ணுங்க. டெய்லியும் 1 மணி நேரம் ஜெபிச்சு பாருங்க. அவருடைய மகிமை உனக்கு பின்னால வரும். ஹல்லேலூயா. நீ போற இடம் வர இடம் எல்லா இடத்திலும் பெரிய வெற்றியை காணுவாய். ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதத்தை காணுவாய். ஆமா, ஞானசாரம் எடுக்காத தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் ஞானசாரம் எடுக்காம கையை வைத்துன்னு பார்ப்போம். ஞானசாரம் எடுக்காம கையை வைத்துங்க. எல்லாம் கையை வைத்துன்னு சொன்னேன். 1 2 3 4 5 6 ஞானசாரம் எடுக்காதவங்க 7 இங்கிட்டு 8 அப்புறம் 9 நெருங்கி 10 12 13 15 பேர் இருக்காங்க பாருங்க. ஞானசாரம் ஏன் ஏற்பட்டீங்க? ஞானசாரம் அவசியம் எடுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு பார்த்தீங்களா? ஞானசாரம் எடுத்தாரு, அடுத்து ஜெபம் பண்ணாரு, அடுத்து நல்ல ஜெபம் பண்ணாரு. இது நீதி. ஆமா, இன்னும் நிறைய நீதிகளை ஆண்டவர் சொல்ற நீதிகளை கடைபிடிக்க வேண்டும். ஆமா, நீதி ரொம்ப முக்கியம். மரிமா தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிப்போம் சீக்கிரமாக. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக இந்த ஆபிரகாம் பாருங்க, அவன் தன் பிள்ளைக்கும் அவன் பின்வரும் வீட்டாருக்கும் தங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று என்னவா அவன் என்ன செய்வான்? அவன் கட்டளைவான் என்பதை என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் சொல்றா பார்த்தீங்களா? ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவன் சந்ததிக்கு ஆமா நீதியும் நியாயத்தையும் குறித்து என்ன பண்ணுவான்? கர்த்தருடைய வழியை என்ன பண்ணுவான்? காத்து நடவன் என்று சொல்லுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். கட்டளையா சொல்லுவான். பெற்றோர்களே, ஐயா அம்மா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்ப பெற்றோர்கள்லாம் பிள்ளைகிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க? சொல்லுங்க. பெற்றோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கீங்க பிள்ளைகள்கிட்ட? ஆமா, உங்க பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க? கர்த்தருடைய வழியை காத்து நடக்கணும். ஆமா, நீதி செய்யணும். என்ன செய்யணும்? நீதியும் நியாயத்தையும் காத்து நடக்கணும்ப்பா. வேதத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆலயத்துக்கு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். டெய்லி பைபிளை படிக்கணும். டெய்லி வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கணும். வேதத்தின் நீதி எல்லாம் சொன்னீங்களா? சொல்லியிருக்கீங்களா? ஆமா ஐயா அம்மா, நீங்க சொல்லலாம் பிரயோஜனம் இல்லை. நம்ம நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஆக இந்த 1ஆம் தேதி அரிமா தேவனுடைய பிள்ளைகளை ஆபிரகாம் பாருங்க, கர்த்தருடைய நீதியை தான் பிள்ளைகிட்ட சொல்லுவான் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால பெற்றோர்கள் ஆண்டவங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளைகளுக்கு நீதியை சொல்லி வளருங்க. அநியாயத்தை சொல்லி என்ன பண்ணாதீங்க, வளர்க்காதீங்க. அந்த பிள்ளைகள்லாம் கெட்ட வார்த்தை பேசும்போது சந்தோஷப்படாத. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில பிள்ளைகள் பாருங்க, சின்ன பிள்ளைகளே காலை எழுப்பி துதிக்குது, ஸ்தோத்திரம் பண்ணுது, வாயை திறந்து நல்லா துதிக்குது பாருங்க, சந்தோஷமா இருக்கும். ஆமா, ஆகினா அரிமா தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 25ஆம் தேதி நீங்க கை கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. யாருக்கு சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? நீதியும் நியாயத்தையும் கைக்கொள். நீதியும் நியாயத்தையும் காத்து நடவர்கள் என்று பிள்ளைகளுக்கு அவன் சொன்னான்.
அவன் சொல்லுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் பரமபிதா சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த ஆபிரகாம் மேல என்ன ஒரு விசுவாசம் நம்பிக்கை வைக்கிறார் பார்த்தீங்களா? எதை நம்புகிறார் பாருங்க. இப்ப நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன அறிஞ்சிருக்கிறாரு? இந்த நீதி நியாயம் நம்ம நியாயமும் நம்மளோட போயிடக்கூடாது. நம்ம பிள்ளைக்கு சொல்லணும், நம்ம பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லணும். இப்போ உள்ள சந்ததிகள்லாம், இப்போ உள்ள சந்ததி பிள்ளைகள்லாம் நீதி என்ன பண்றதில்லை, கடைபிடிப்பதில்லை, நீதிமானாக வாழ்வதில்லை. கத்தருக்கு அவங்க அப்பா காலத்தோட அம்மா காலத்தோட முடிச்சு போச்சு. இந்த பிள்ளைகள் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆமா, நீதியாக இருப்பதில்லை, நியாயமாக இருப்பதில்லை. உலகத்தின் வழியில பாவ வழியில மனம் போல போய் கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபரமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மரிமா தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சொல்லுண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதுல 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, சீக்கிரம் படிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதுல 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரமும். உங்களுக்கு பாருங்க, என்னவா? விதையை உங்களுக்கு அளித்து அதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பெருக பண்ணுகிறார். உங்கள் நீதியின் விளைச்சல் என்ன பண்ணுகிறார்? வர்த்திக்க செய்கிறார். ஹல்லேலூயா. உங்க நீதி செய்யறவங்க கெட்டு போக மாட்டீங்க. நீதி செய்யுங்க, நீதியில உண்மையா இருங்க, நீதி செய்யுங்க. மரிமா தேவனுடைய பிள்ளைகளே, நீதிக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. நீதியின் பலனை கர்த்தர் கொடுக்கிறார். விதைக்கிறவனுக்கு என்னவா? விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். உங்களுக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? விதையும் கொடுத்து அதை கர்த்தர் பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அது பெருகப்படுகிற தேவன். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க செய்யற நீதி எல்லாம் தேவன் மறந்து விடுறதுக்கு அவர் அணிதுள்ள தேவன் அல்ல. அவர் அணிதுள்ள தேவன் அல்ல. எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்ற பாருங்க, அவர் அணிதுள்ள தேவன் அல்ல. உங்கள் நீதியையும் உங்கள் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதையும் செய்து வருகிறனாலையும் என் நாமத்துக்காக காண்பித்த அன்பு உள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுறதுக்கு தேவன் அனுப்பியுள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நாமத்துக்காக எவ்வளவு பிரயாசப்படுறீங்க கவனிங்க. அவருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக அலைந்து எவ்வளவு போய் சுவிசேஷம் சொல்றீங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல்ல போய் ஜெபம் பண்றீங்க, எத்தனை பேர் தேடி போய் அலைஞ்சு திரிஞ்சு ஜெபம் பண்றீங்க. அப்ப தேவன் மறந்து விடுறதுக்கு அவர் என்ன இல்ல. ஆமா, கர்த்தருடைய நாமத்தை தேடி வர்றீங்க. அவர் நாமம் இங்க விளங்குன்னு அவருடைய ஊழியத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யறோம். கர்த்தருக்கு தேவன் மறந்து விடுவாரா? ஆமா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மறக்காத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மரிமா தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தின் மகிமுண்டாகட்டும். நீதி செய்யுங்கள். என்ன செய்யுங்கள்? மல்கியாவின் புஸ்தகத்தை பாருங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் படிக்கிற பாருங்க. மல்கியா 3:3 என்ன சொல்ற பாருங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டு இருப்பார். லேவியின் புத்திரர் என்ன பண்ணி சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதி உள்ள காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்கள், நல்லா கவனிங்க, அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போல புடமிடுவார். யாரு புடமிடுறாரு? லேவியின் புத்திரனை. லேவியின் புத்திரனை தேவன் என்ன பண்ணுகிறாரு? புடமிடுகிறார், சுத்திகரிக்கிறார், புடமிடுகிறார். லேவியன்
ஒரு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களை, சபையின் மூப்பர்களை, சபையில் உள்ள தேவனுடைய ஜனமே, ஆமா விசுவாசிகளே, ஆமா தேவன் அவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களையும் அவங்க நீதி உள்ள காணிக்கை. ஆமா உன் காணிக்கையில ஒரு நீதி இருக்கணும். உன் காணிக்கையில ஒரு அநீதி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு காசு பெருசு இல்ல, புரியுதா? எப்படி என்ன இல்ல? ஆமா இயேசுநாதர் காசு கேட்கிற ஆண்டவர் இல்ல, புரியுதா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பணத்தை புடுங்கிற தேவன் அல்ல, உனக்கு பணம் கொடுக்கிறவர். சீசர்கள் என்ன வரி பணம் செலுத்துன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? நீங்க போங்க, என்ன பண்ணுங்க, கடல்ல அந்த மீனை பிடிங்க. அந்த மீன் எங்க இருக்குன்னு தெரியல, அது குரட்டில் என்ன வச்சிருக்கு? அது வெள்ளி காசை வச்சிருக்கு. என்ன காசு? சும்மா சாதாரண அரைமணி காசு இல்லை. நம்ம உண்டியில் அரைமணி காசை போடுவான். 20 பைசா எங்க இருக்குன்னு சொல்லி, இல்லை 50 பைசா எங்க இருக்கு, 1 ரூபா எங்க இருக்குன்னு தேடிட்டு இருப்போம். இந்த வெள்ளி காசை போடுவோமா? பவுன் காசு தாங்க காயின் போடுவோமா? ஆமா என்னது? அதெல்லாம் நம்ம பத்திரமா வச்சுக்குவோம். இந்த செல்லாத காசு தான். இந்த காசு பேங்க்ல போன மாசம் 500 ரூபா மாற்றம் இல்லைங்க. இந்த பேங்க்ல என்ன பண்ணிட்டாங்க, ஆமா இந்த பணத்தை வச்சுக்கிட்டாங்க. நான் லோன் கட்ட போனேன், என்ன பண்ணீங்க இதை வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. 500 ரூபாய். ஏன் அப்படிங்கிறேன், இந்த பணம் செல்லாது சார். நான் சொன்னேன் என்னங்க செல்லாது சொல்லி, இது ஒரு கள்ளக்காரன்னா கள்ள நோட்டாக இருக்குமா? இல்லை கள்ள நோட்டெலாம் இல்லை, இது கொஞ்சம் பாரு அப்படின்னு பார்த்தா வாந்தி வருது. எதை பார்த்தோன்னே அவ்வளோ அழுக்கு. ஐயோ சேரெல்லாம் போட்டு அப்பி வச்சிருக்கு அந்த காசில், அந்த பணத்தில் அவ்வளோ அழுக்குங்க. ஆமாம் அவர் என்ன போட்டால் கொஞ்சம் தண்ணியை போட்டு கழுவுல வெறும் சேராக போகுது. ஐயோ அப்பா தோத்துல ஆண்டவர், என்னடா அது? நம்ம எங்கே ஒன்று காணிக்க போட்டுருக்காங்க. எப்படி பாருங்க, இப்படி பணத்தை போடுறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம் தண்ணியில் கழுவுனா என்ன போகுது? சேரெல்லாம் ஏதோ எங்கே போகுது? நான் அந்த பேங்க் சமாளிக்கிறேன் சார். நாங்கள் பாஸ்டர் சார், நான் எங்கள் ஆட்கள் விவசாயங்க, எல்லாம் ஏர் ஓட்டுற ஆளுங்க. என்னது எல்லாம் விவசாயம் இருந்தாலும் பணம் சேத்துல இருக்கும். பாவம் அள்ளி சுருக்க பேர் வச்சுக்கிட்டு அப்படி வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியா சார் அப்படிங்கிற அந்த ஆள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிற அந்த ஆள், என்னை பார்த்தா தெரியல தான், எங்கிட்ட இருக்கிற ஆட்கள் அப்படி இருக்காங்களே அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்புறம் அந்த நோட்டத்தை கழுவி பிறகு கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எதுக்கு சொல்றேன்னா, அழுக்கு என்னது அழுக்கு நோட்டெலாம் நம்ம போடலாமா? செல்லாத காசெல்லாம் போடலாமா? ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம நல்லா கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. சரி, ஆக உன்னுடைய காணிக்கையோ உன்னுடைய தசமபாகமோ உன்னுடைய பணமோ நீதி இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். அதுல ஒரு வஞ்சகம் இருக்கக்கூடாது, அதுல ஒரு ஏமாத்து இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுல வஞ்சகம் இருக்கக்கூடாது, அதுல ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அதுல நீதி உள்ள காணிக்க. எப்படி சொல்லுங்க? ஆமா நீதி உள்ள காணிக்க என்ன பார்த்தீங்களா? நீதி உள்ள காணிக்கைய அனேனிய செப்பரால் என்ன பண்ணாங்க? அவங்க வஞ்சிட்டு போட்டாங்க. கர்த்தருக்கு அந்த அப்போஸ்தலர் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? 5ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம்? அனேனியா சப்பரியா அந்த 2 பேரும் என்ன சொன்னாங்க? ஆமா அறிமா தேவனுடைய பிள்ளைகளே, ஆமா எடுத்து வஞ்சிக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? வஞ்சித்து கொஞ்சம் ஒரு பகுதியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பகுதியை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? இப்படிதாங்க எவ்வளவு இப்படிதாங்க வித்தோம், இதை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊழியக்காரத்தை என்ன சொல்றாங்க? பார்த்தீங்களா அங்க என்ன நடக்குது பாருங்க. அவங்க அங்கேயே செத்து போயிட்டாங்க. ஆமா ஆலயத்தில் அங்கேயே இறந்து போயிட்டாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமா நம்முடைய விளைச்சல், நம்முடைய பகுதி, நம்முடைய சம்பள பணம், நம்முடைய விளைச்சல் இதெல்லாம் கர்த்தருடைய ஒரு பாகத்தை வஞ்சிக்காம நீதியா செலுத்தணும். கர்த்தர் அதை பார்க்கிறவன். நீ நிறைய கொடுக்குறியோ கொஞ்சமா வருவாது அத்தியாவசியம். ஆனா உங்ககிட்ட நீ நீதியா இருக்கியா? ஆண்டவருக்கு ஒரு நீதி உள்ள ஒரு மனுஷனா இருக்கியா? கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நீதி உள்ள ஒரு காரியம் நமக்கு உண்டாக வேண்டும். அவர் புடமிடுகிற தேவன். சோதனை, உபத்திரம், போராட்டம் ஏன் நமக்கு இருக்குது? ஏன் நமக்கு துன்பம் இருக்குது? ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைபடுகிறது? நீதியிலே குறைபடுகிறோம். எதில் குறைபடுகிறோம்? எதில் குறைபடுகிறோம்? பாருங்க, ஏசாயா, ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், 64:5 படிங்க. சீக்கிரமாக குயிக்கா படிக்கணும். ஆமா, நீங்க தூங்குறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது, தூங்காதீங்க. மகிழ்ச்சியாய் நீதி செய்யறவங்க, நல்லா கவனிங்க. ஆமா, சத்தமா சொல்லுங்க. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் அவருடைய வழியிலே உம்மை நினைக்கிறவர்களையும் தண்டிக்கிறீர். நாங்களோ பாருங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம் நீதி செய்யும் போது நம்ம முகத்துல, நம்முடைய மனசுல என்ன இருக்கணும்? எல்லாம் எலும்புங்க. எலும்பு ஒரு பாடல் பாடிட்டு உட்காருவோம், டக்குனு எலும்புங்க சொல்லி சொல்லுப்பான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் எலும்பு என்று வருஷம் புதுவோட 6ஆம் ஒரு பாட்டு பாருங்க சீக்கிரமா. ஆமா, என்ன பாட்டு புதுசாக எடுத்துருக்கீங்க? ஆக்கலாம். சீக்கிரம் வாங்க, என்ன பாட்டு? புது பாட்டு பாருங்க, சீக்கிரம் குயிக்க பாடுங்க. மணியா வந்து ராஜாதிராஜாவே, உங்களுக்காக காத்திருக்கிறேன். சீக்கிரம் வரப்போகும் ராஜாதிராஜாவே, உங்களுக்காக காத்திருக்கிறேன். உன்னோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். உன்முகத்தை பார்த்து நான் ஆசைப்படுகிறேன். மாரநாதா, சீக்கிரம் வாரும். மாரநாதா, சீக்கிரம் வாரும். மாரநாதா, சீக்கிரம் வாரும். மாரநாதா, சீக்கிரம் வாரும். வெறுங்கையால் வரையறுத்து நிற்பதில்லை.
உட்காருங்க. அறிமாதேவுடைய பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி செய்யல நமக்கு ஒரு மகிழ்ச்சி. சத்தமா சொல்லுங்க. நீதி செய்யும்போது நமக்கு என்ன? ஏசாயா 64:5 மறுபடி வாசிப்போம் சீக்கிரமா. ஏசாயா விளையாடமா என்னாச்சு? அதே தம்பி 64:5 மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்கள் பாருங்க, உம்முடைய வழியிலே அவரே நினைக்க வேண்டும். போதும். மகிழ்ச்சி நீதி செய்யும் போது நமக்கு என்ன வேணும்? ஒரு மகிழ்ச்சி நமக்கு வேணும். நல்ல மன வைத்து நீதி செய்யும் போது ஆமா நமக்கு ஒரு மன கசப்பெல்லாம் இருக்கக்கூடாது. மகிழ்ச்சி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமாக. அப்போஸ்தலர் 10:35 என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனும் ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனா சரிங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவருக்கு பயந்து. யாருக்கு பயந்து? இப்ப சத்தமா சொல்லுங்க. சபைக்கு வரும்போது கர்த்தருக்கு பயந்து வரணும். யாருக்கு பயந்து? ஆமா. புல்லாங்குடி சர்ச்சில் பார்த்தீங்கன்னா மூப்பர் இருந்தாரு. அவருக்கு பயந்து பயந்து நம்ம விசுவாசியா வருவாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா. அப்ப அவர் இறந்தோடனே அவர் என்ன ஆச்சுன்னா இந்த ஆட்களுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போச்சு. என்ன ஆகி போச்சு? என்னதான் போச்சு? அப்ப நீதிமொழி புருஷத்தை சொல்றாரு, மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வரிக்கும். ஒரு மனுஷனுக்கு பயப்படுறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு கண்ணி தான் வரும். ஆமா. கர்த்தர் வந்து சொல்லுவா, நீ எனக்கு பயப்படல, அந்த பாஸ்டருக்கு பயந்த, அந்த மூப்பருக்கு பயந்த, அந்த செவத்துக்கு பயந்தன்னு சொல்லுவார். கவனிங்க. இந்த ஆலயத்துக்கு வரும்போது தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வரணும். கர்த்தருக்கு பயந்து வர்றவங்க சபையில் 8 மணிக்கு ஆராதனைனா 7:45 வந்துடுவாங்க. புல்லாங்குடி சர்ச்சில் எத்தனை மணிக்கு ஆராதனை? எத்தனை மணிக்கு ஆராதனை? திவாகரே, எத்தனை மணிக்கு? 10 மணிக்கா? காலண்டர் எத்தனை மணிக்கு போட்டிருக்கு? காலண்டர் எங்க தம்பி? காலண்டர் எங்க? காலண்டர் எங்கன்னு கேட்டேன். காலண்டர் மாதிரி எடுத்துருவாங்க. பார்த்தேன் அந்த காலண்டர் எல்லாம் போட்டிருக்கு பாரு. உங்க வீட்டில் காலண்டர் கொடுத்துருக்கோம்ல, என்னாச்சு? ஏங்க உங்க வீட்டுக்கு காலண்டர் 2 வருஷம் கொடுத்தோம்ல, வந்து அது என்ன போட்டிருக்கு? அப்புறம் 10 மணிக்கு அப்புறம் எல்லார் வீட்லயும் அங்கே காலண்டருக்கு பாருங்க. அந்த காலண்டர் புரோகிராம் ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன ஆராதனை நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வெள்ளிக்கிழமை வச்சப்போம், சபையில் நடக்கிற எல்லா காரியமும் அங்கே போட்டிருக்கு. டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, காலண்டரை படிங்க. சபையில் என்ன புரோகிராம் போட்டிருக்குன்னு பாருங்க. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குன்னு போட்டு பாருங்க. டைமை பாருங்க. போல வீட்டில் நீ 10 மணிக்கு உட்காந்துருக்காத, புரியுதா? இங்கே ஆரம்பிக்கும் போது இங்கே என்ன டைம், ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு டைம் போட்டிருக்கு. அந்த டைமை முதல்ல ஃபாலோ பண்ணணும். அவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுறவங்க. ஆமாம். ஆராதனை வரும்போது எல்லாம் முடிஞ்சோட ஒரு பிரோஜனம் இல்லை. தேவனுக்கு பயப்படுறவங்க பாருங்க, பயந்து பயந்து முன்னாடி ஓடி வருவாங்க. ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் வசனத்தை வாசிமா. எந்த ஜனத்திலாவது யாருக்கு பயந்து இருக்கணும்? தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அம்மா ஐயா, இந்த சபையில் வந்து முதல் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு இருக்க. ஆமா. யாருக்கு பயப்படுற பயம்? தேவனுக்கு பயப்படுற பயம். அப்படியே இருக்கணும். இந்த மைக் அப்படியே இருக்கணும். அந்த மைக்கு மட்டும் கொஞ்சம் வாலியம் கம்மி பண்ணி சரியா இருக்கும். இது அப்படியே இருக்கணும். கவனிங்க. ஆமா. அறிமாதேவுடைய பிள்ளைகளே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இங்க மனுஷனுக்கு பயப்படுற பயமே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படணும். கடைசி வரையும் இருப்பாங்க. சபையில யார் கடைசி வரையும் இருப்பாங்கன்னா, அவங்க தேவனுக்கு பயப்படுறாங்க பாருங்க, அவங்க தான் கடைசி வரையும் இருப்பாங்க. இந்த இடத்துல கடைசி வரையும் இருப்பாங்க. ஆமா. தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். தேவனுக்கு பயந்து. ஆமா. எந்த ஜனமா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆமா, தேவனுக்கு பயந்து நீதி
நீதியை செய்கிறவன் நீதி செய்கிறவன் எவனோ பாத்தீங்களா, நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று அவன்தான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். நிச்சயமாக இருந்திருக்கிறேன். ஆமா, எவ்வளவு மக்கள் வர்றாங்க, எவ்வளவு பேர் வர்றாங்க போறாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் போறாங்க. ஆனா யார் தேவனுக்கு பிரியம் உள்ளவங்க, யார் உகந்தவங்க கர்த்தருக்கு, அவருடைய பார்வையில யார் உகந்தவங்க, பிரியமான பிள்ளை கர்த்தருடைய பார்வையில யார் வெளியேறப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்றார், யார் தேவனுடைய ஜனம் என்றார், அவருக்கு பயந்து நீதியை செய்தவங்க. ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தின் ஆரம்பம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன போயிடும். அங்க யார் பேசிட்டு இருக்காங்க, அங்க ஒரு டீம் தம்பி, வாங்க சீக்கிரம் அங்க யாரும் பேசிட்டு இருக்கிறது என்ன, சமையல் இங்கதான் ஆக்கிட்டு இருக்காரு. அங்க என்ன டீமா, அங்க என்ன பேசிட்டு, தேவனுக்கு பயப்படுற பயமா பாப்பா? டேய், தெரியாம மேல எங்க போட்டுருக்காங்க, உங்களை எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். மைக் எடுத்து அங்க வந்து பார்த்துக்க. அங்க சமைக்கிறவங்க இருந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்க, வார்த்தையை கேட்டுக்கிட்டு என்ன இருக்கிறாங்க. நீங்க என்ன அங்க இருக்கிறீங்க, பாத்ரூம் போனவா போட்டு டக்குன்னு போட்டு வரணும். புரியுதா? எனக்கு தான் வருது, நான் டக்குன்னு போயிட்டு வரலையே ஒரு நிமிஷத்துல. என்ன நாள் இன்னைக்கு? இந்த நாள் என்ன நாள்? இந்த நாள் எவ்வளோ ஒரு அருமையான நேரம். நமக்கு தூங்க தெரியாதா? என்னை விட்டா இப்போ கூட தூங்கி, அப்படி இன்னும் தூங்கிடுவேன். புரியுதா? ஆமாம், நமக்கெல்லாம் உங்களுக்கு வேலை இல்லாமல் அவங்க உட்காந்துருக்கீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆசீர்வாதமான நாள். தேவ சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி அவன் வருஷத்தை தொடங்கும் போது அவர் நன்மையாக அவங்க நிரப்புகிறார், எல்லா நன்மை நிரப்புகிறார். எத்தனை மனுஷன் உலகத்துல கிரவுண்ட்ல வீதியில நீரை கொண்டாடி கை கட்டி கூத்தாடி மோள அடிச்சு வெடி வெடிச்சு கொண்டு போயிட்டு அவங்க சந்தோஷத்துல போயிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? அவங்க சத்தியத்தை அறியாதவங்க, நம் சத்தியத்தை அறிஞ்சவங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவ பயம், பயபக்தியோடு ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு ஆசீர்வாதம், ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதம். ஆமா, தேவ சமூகம் ஒரு நாள் காத்திருக்க நல்லது, 1000 நாளை பார்க்கிறோம். நீ வருஷம் முழுவதும் துன்பத்தோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு வாழ்ந்தீங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நாள் எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கிறது. அவர் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, வருஷம் பண்டெல்லாம் போட்டுக்கிட்டு எவ்வளவு என்னமோ இருந்தால் இடத்துல விரிவுபடுத்தினாலும் ஆத்மா குறைவே தான் இருக்குது இல்லையா? நிறையா நம்ம சபைக்கு ஒரு விசுவாசி குடும்பத்தையே காணலாம், சபையில் மூப்பர்களே காணாங்க, சபையில் மூப்பரை நியமிச்சாலே காணா, சபையில் ஊழியம் செய்த ஆட்களே காணா. கவனி, எப்படி இருக்கும் பாரு. அவங்களோட வைராக்கியம் எங்க, உன்னுடைய வைராக்கியம் எங்க? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு இந்த ஆராணை விட்டுட்டு சபைக்குள்ள விட்டுட்டு வேற சபையில் போய் எங்கேயாச்சும் நீ நிற்கலாமா? நல்லா கவனி. அவன் உன்னுடைய தாய் சபை, நீ வளர்ந்த இடம் இது, நீ ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு இடம். கேட்டால் சொல்லுவாங்க, நான் சபைக்கு தஞ்சாவூர் போனேன், திருச்சி போனேன், நான் கும்பகோணம் போனேன், வேற எங்கேயாச்சும் போனேன் அப்படிம்பாங்க. நல்லா கவனி, புரியுதா? உனக்கு எங்கே சபை கொடுக்கப்பட்டிருக்குது, நீ எங்கே வளர, எத்தனை வருஷமா இந்த ஒவ்வொரு வருடமும் நீ எங்கே பங்கு பெற, அந்த மாதிரி கவனி. ஆமாம், கர்த்தர் உன்னை எங்கே நியமிச்சிருக்கிறாரு, நீயும் குடும்பம் இங்கேருந்து ஆராதிக்க வேண்டாமா? உனக்கு ஆசீர்வாதம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்குது, நீ எங்கே ரட்சிக்கப்பட்டு நீ எங்கே வளர்ந்துருக்கிற. நல்ல கவனி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கஷ்டப்படும் போது சபையில் இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா நொன்னா அப்புறம் காணிக்கை கொடுக்கவும், தசவபாகம் கொடுக்கவும், காணிக்கை கொடுக்கவும், ஆராதிக்கவும் சபையை தந்து போயிடுறாங்க. கஷ்டப்படும் இங்கே தான் இருக்கிறாங்க. புரியுதா? ஆமாம், 10 வருஷம் 20 வருஷமாக தான் இங்கே தான் இருக்கிறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவுடனே கிளம்பிடுறாங்க. ஆமாம், என்னங்க வருஷம் இங்கே தான் போகணுமா? எதுக்காக பெரிய பில்டிங்கை பார்த்து போவோங்க, பெரிய கும்பலை போய் பார்ப்போங்க, அங்கெல்லாம் கோயிலான பாட்டு போடுவாங்க, கச்சேரி நடக்கும், எல்லாம் நடக்கும், அங்கெல்லாம் அப்படி போயிட்டு வந்துடுவோங்க. நல்லா கவனி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுக்காக இந்த சபை எவ்வளோ ஜெபிச்சிருக்குது, ஊழியக்காரன் நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறோம். என்னோட ஊழியத்துக்கு வந்த அருமா தேவனுடைய சேர்த்து நிற்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் என்னோடு இருந்து எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கீங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு நாள் நாங்கள் நம்மெல்லாம் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கோம். ஒரு ஆத்மா தேடி போய்
ஒரு ஆத்மா தேடி போயிங்க. நானும் வேதத்துக்கு போய் என்ன பொண்ணா புல்லாமடி போனேன் அன்னைக்கு. எந்திரிங்க கத்தருக்கு தோற்றம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு பசிக்கணும் இட்லி வாங்கி கொடுத்தோம் அவருக்கு. சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே பாருங்க அவன் 15 நாள் ஜுரம் விட்டு வருங்க. ஜுரம் சாதா ஊசியெல்லாம் போட்டு ஆகலை. ஆமாம் கத்தருக்கு சொல்லிட்டாரட்டும். ஐயா அவனுக்கு ஜோம் பண்ணுங்க, அவன் ஜுரம் போயிடுங்க. அவங்க கைகாலாம் ஆட்டலாம். யாரு? அந்த அம்மாவும் அந்த ஐயாவும். ஆமாம் அவன் பெரிய பட்டவன் நினச்சிருக்கான் அந்த ஆளுங்க. கத்தருக்கு தோற்றம் உண்டாகட்டும். சரின்ட்டு அப்படியே கையை வச்சு ஜோம் பண்ணும். கொஞ்ச நேரத்தில் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜுரங்கிற எல்லாம் போயிடுச்சு. கத்தருக்கு ஒரு லேசம் அலேலுயா பாருங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு அவங்க போண்டா பஜ்ஜி வடை எல்லாம் பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. கத்தருக்கு எங்கே கொண்டு அங்கோட போய் ஒரு பேக்கில் வச்சு கொடுக்குறாரு. கத்தருக்கு ஊழியம் எப்படி நடக்குது பாருங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதேசம் அலேலுயா சத்தமா சொல்லுங்க அலேலுயா அலேலுயா. ஒரு ஆத்மா வந்தாலும் சரி, ஒரு ஆத்மா வந்து நாங்கள் அவ்வளோ பிரயாசப்பட்டு போகிறோம். ஆமாம் நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், ஊழியக்காரங்க நமக்காக எவ்வளோ ஊழியம் செய்கிறாங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் பட்ட பாடுகளை கொஞ்சம் நினச்சி பாருங்க. இரவும் பகலும் கத்தருடைய ஊழியத்தில் கத்தருக்கு சபை குறித்து, ஆமாம் ஊழியத்தை குறித்து சபை குறித்து விசுவாசிகள் மூப்பொருளுக்கு என்ன அக்கறை இருக்குது, என்ன பொறுப்பு இருக்குது பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பொறுப்பு நபராய் மாறணும். மந்தை விட்டு போகக்கூடாது, சபை விட்டு நம்ம போகக்கூடாது. சபைக்காக ஜெபம் பண்ணணும். ஆமாம் சபைக்காக ஜெபம் பண்ணணும். ஆமாம் நல்லா ஜெபிக்கணும். ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். சபைக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபம் பண்ணணும். இந்த புது வருட ஆராதனைக்கு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம ஆயத்தம் ஆயிருந்தோம். டிசம்பர் மாதம் வந்தோன்னே ஆயத்தம் ஆயிருந்தோம். நீயும் உன் குடும்பமும் என்ன ஆயிருந்தோம்? ஆயத்தமாக மாறிடணும். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்போ ஜெயலலிதா பிறகு அவர் கூட பாரின் பருவம் தான். ஆனால் புதுவோட ஆராதனை முடிச்சுட்டு போயிடுவோம். ஆராதனை முடிச்சுட்டு போயிடும் வைரகமாக நிற்கிறாரு. நீ தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆராதனைக்கு வந்துடுங்க. சபைக்குள்ளே விட்டுட்டு சும்மா நம்ம அங்கே போனேன் இங்கே போனேன் எங்கேயோ போன பக்கத்தில் நான் சபைக்கு போயிட்டேன் இந்த கதையை முதல்ல சொல்லக்கூடாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு லே சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஐக்கியத்தை விடாதீங்க, ஐக்கியத்தை விடக்கூடாது. சபைக்காக ஜெபிக்கணும். சபை குறித்து உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். சபை குறித்து உனக்கு பாரம் இருக்கணும். ஆமா இந்த மாதம் முழுவதும் எனக்கு ஒரு பெரிய பாரமா இருக்குது. நான் ஒரு துக்கத்தோடு தான் இருக்கிறேன். மனசு கஷ்டமா தான் இருக்குது. மனசு வேதனை தான் நான் இருக்கிறேன். தெரியுங்களா? உன்னை குறித்து ஊழியக்காரர் சந்தோஷப்படுறாரா, பாரப்படுறாரா, துக்கப்படுறாங்கிறத நீ முழங்கப்பட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உன்னோடு பேசுவார். நான் சொல்கிறேன், உன்னை குறித்து பாஸ்டர் வந்து சந்தோஷமாக இருக்காரா, துக்கப்படுறாருன்னு நீ பாரு. அவர் துக்கப்பட்டா எனக்கு என்னையா, அவர் சந்தோஷப்பட்டா எனக்கு என்ன, அப்படி போவேன்னா அதை குறித்து ஆண்டவர் அந்த கணக்கு கேட்பாரு. ஒரு நாள் நீ பதில் சொல்லுவேன். நல்லா கவனி. கத்தருக்கு நான் துக்கப்படுறது எதுக்காகன்னு ஆண்டவர் தெரியும். நான் வருத்தப்படுறது பாரம் எடுக்கிறது எதுக்காகவும் ஆத்மா வெளியேறப்பட்டது. என்னது சொல்லுங்க. ஆமாம் ஏதோ மாதம் 5000 10,000 காசு கொடுக்குற ஆத்மா போயிடுச்சுன்னா வருத்தப்படல. நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே யாரும் அப்படி இல்லை. ஆமாம் எல்லாம் காசு கொடுக்காது கிடையாது. 5000 10,000 அள்ளி கொடுக்க மாதம் கொடுக்க தட்டிக்கிட்டு போகல. அதனால் பாசத்தில் கவலைப்படுற ஆள் கிடையாது. ஆத்மா வெளியேறப்பட்ட ஆத்மா கத்தருக்கு சொல்றான். என்ன ஆத்மா சொல்லுங்க, என்னது சத்தமா சொல்லுங்க. ஆத்மா வெளியேறப்பட்ட ஆத்மா. ஒவ்வொரு ஆத்மாக்களும் வெளியேறப்பட்ட ஆத்மாக்கு. ஆமா கத்தருடைய பார்வையில் அது விலையுண்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மாக்களுக்காக உண்மையா ஜெபிப்பதும் ஆத்மாக்களுக்காக உண்மையா ஊழியம் செய்யறதுனால அந்த பாரம் எனக்கு வருது. வேற ஒன்றும் கிடையாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்றைக்கு ஒரு நாட்களில் உபத்திரப்படும் போது கஷ்டப்படும் போது இல்லையா, அப்போ கூட நீதி செய்யும் போது உங்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம நீதியை செய்யும் போது அந்த மகிழ்ச்சி நமக்கு வர மாட்டேங்குது. கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மரிமா தேவனுடைய பிள்ளைகளே, சரி யார் தேவனுக்கு உகந்தவங்க, யார் தேவனுக்கு சொல்லுங்க. பாருங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எல்லாரும் எடுத்தீங்களா? வாலிப பிள்ளைங்க நோட்டு பேனா வச்சு எழுத மாட்டேங்குது பாரு. கையில் பேனாவே இல்லை. என்னம்மா எங்கம்மா நோட்டு பேனா வச்சு எழுதுங்கம்மா. எப்படியாப்பட்ட வசனம் பாரு. எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்து
நீதியை செய். கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்யுங்க. தேவனுக்கு பயந்து, ஐயா அம்மா நீங்க தேவனுக்கு பயந்து நீதியை செய்யுங்க. நீங்க நீதி உள்ளவர்களாக மாறும். கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் இரக்கம் உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் நீதி உள்ளவர். நீதி மேல் பிரியப்படுகிற தேவன். ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க ஆதியாகம புஸ்தகம் பாருங்க 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் எங்க பிரவேசிங்க? ஆமா, பேரங்கரு சபை, சபைக்குள் பிரவேசிங்க. கர்த்தர் நோவாவை பார்த்து, ஏன் நோவா குடும்பத்துல அத்தனை குடும்பம் இருந்துச்சு, அத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க, அத்தனை ஜனம் இருந்தாங்களே, ஏன் கர்த்தர் நோவாவை மாத்திரம் சொன்னாரு? நல்லா கவனிங்க. உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களையும் உங்களையே தெரிந்து கொண்டாரு. என்னையே தேவன் தெரிந்து கொண்டாரு. எங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கும்போது ஏன் ஆண்டவர் என்னத்தை தேவன் தெரிந்து கொண்டாரு? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நோவாவை நோக்கி ஐயா வின்சென்ட் ஐயா, உங்க குடும்பம் ரட்சிக்கப்படல, எத்தனை பேர் இருந்தாலும், ஆனா வின்சென்ட் ஐயாவை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உங்களை நீங்க விசேஷமானவர்கள். என்ன வினோத், ஆமா உங்க ஊர்ல கிராமத்துல அவர் இந்த 50 நகரம் இல்லையா, அந்த கிராமத்துக்கு போறோம். ஐயோ அந்த ஊரை பார்த்து தெருவை பார்த்த உடனே லைட் இல்லை, ரோடு இல்லை, பயங்கரமான இருட்டு. என்னது பயங்கரமான இருட்டு. அப்ப ஈசா உள்ள இவ்வளவு இருட்டா இருக்குது, ரோடு இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த வசனம் தான் வருது கர்த்தருக்கு. இப்பதான் எனக்கு இந்த வசனம் கிடைச்சிருக்கு கர்த்தருக்கு. அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உனக்கு ஒரு வெளிச்சம் உண்டு கர்த்தருக்கு. ஆமா, அந்த ஊருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போறோம், அந்த ஊர்ல ஜெபிக்கிறோம். ஃபர்ஸ்ட் முறை லைட் வந்துடுச்சு கர்த்தருக்கு. எல்லாம் கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என்ன வினோத் அப்படின்னா, நான் சொல்ற உண்மையா போய் அங்க வாங்க, நான் இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க அந்த லைட்டு, அந்த தெருவே லைட்டு கிடையாதுங்க கிராமத்துல. அங்க என்ன வந்துச்சுன்னா வெளிச்சம் வந்துருச்சு கர்த்தருக்கு. அந்த ஊர்ல ஜெபிச்ச ஆண்டவரே மழை பெய்ய, நல்ல மழை பெய்ய, சேர் வேற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப பார்த்தா ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த இடத்துக்கு என்ன வேணும், ரோடு வேணும் ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு தேசம் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதெல்லாம் நல்ல ரோடு வந்துருச்சா? ஆமா, அருமையா ரோடு வந்துருச்சு கர்த்தருக்கு. இப்ப அவங்க பையன் அருமையா பாட்டு போடுவான். நல்லா பார்த்தா பாட்டில் கூட மிஞ்சுட்டாப்ப கர்த்தருக்கு. ஆமா, போடுறான் பாட்டெல்லாம். அன்னைக்கு அம்மாவாசை இரவு ஜெபத்தில் பார்த்தா அந்த போடுறான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாட்டு பாடுறீங்க சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. அந்த கிராமமே இப்ப வெளிச்சம் வந்து, அந்த கிராமத்துல பாருங்க ஆர்சியில் பயங்கரமான வைராக்கியமான ஆளு கர்த்தருக்கு. குடும்பத்தை ஆண்டவர் வச்சுட்டு பையன் இப்ப ஊழியக்காரராகிடுவான் கர்த்தருக்கு. அந்த அளவு குடும்பமே இப்ப சாட்சியாக இருக்கிறாங்க. ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வைராக்கியமா இருக்காரு அந்த கிராமத்துல. ஆமா, உட்காருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமாரிமா தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிராமங்கள்லாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த கிராமத்துல ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பாருங்க ஆமாரிமா தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை என்ன படிக்கிற பாருங்க, படிச்சீங்களா? கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் எங்க பிரவேசிங்க? பேழைக்குள் பிரவேசிங்க. இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக, நல்ல கவனிங்க திவாகர், நல்ல கவனி தாமஸே, கவனம் முக்கியம். அங்கே யார் குள்ளா போட்டு நீ பார்க்கறது? குள்ளா போட்டா எனக்கு பேர் தெரியும் இல்லையா? கர்த்தருக்கு 2 குள்ளா பார்க்குறேன். ஆமாம், ஒரு குள்ளா ஞானசாரம் இருக்கு, ஒரு குள்ளா இன்னும் ஞானசாரம் எடுக்கல. இன்னும் என்ன சொல்லணும்? புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால நல்லா கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு முன்பாக உன்னை நீதிமானாக கண்டேன். ஆமா, ஒவ்வொரு மனுஷனும் நீ எனக்கு நீதிமானா இருக்குன்னா விஷயம் இல்லை, நீங்க தேவன் பார்வையிலே நீதிமானாக இருங்க. ஒவ்வொருத்தரும் நீதி உள்ள தேவன். அவர் நீதியை சரிக்கட்டுகிற நாள் வருகிறது. நீதியை சரிக்கட்டுகிற நாள் வருகிறது. துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் தேவன் பதில் அளிக்கிற தேவன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நீதி விளங்கும். என்ன விளங்கும்? நீதி மறைஞ்சு போய் நினைக்காத. உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். உன் நீதி எனக்கு செத்து போகாது. ஆண்டவர் 2025 வருஷத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தமா இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க பாருங்க. என் நாடுகளை ஓநாய்க்குள்ள அனுப்புகிறேன். இப்ப சொல்ல கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது சரி, எங்க அனுப்புறேன்னு சொன்னாரு? ஐயோ, அது பீர் இல்ல. எப்படி ஓனா என்ன பண்ணுமா? பீர் தின்னு கொடுக்கல. கத்தருக்கு ஆண்டவர் சொல்ற, என் ஆடு ஓனாய ஜெயிக்கும். இப்ப சொல்லுங்க கத்தருக்கு ஹல்லேலூயா. சத்தமா கை தட்டி சொல்லுங்க. என் ஆடு, ஆண்டவர் சொல்றாரு, அவர்தான் சொன்னாரு, என் ஆடுகளை எங்க அனுப்புறேன் சொல்லுங்க சத்தமா. ஓனாய்க்கு இரையாக இல்ல. எப்படி இல்ல? ஓனாய்க்கு இரையாக இல்ல. இது ஓனாய் பட்னியா இருக்குது, அதான் இந்த ஆட்டை பிடிச்சி போடு, அப்படி இல்லை. ஆமா, என் நாடுகள் ஓனாயை ஜெயிக்கும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உலகத்துல அனுப்புறேன்னு சொல்றாரு இல்லையா? ஓனாய்க்குள்ள அனுப்புறேங்கிறாரு. நல்லா கவனிங்க. ஆமா, சில ஆடுகள் பாருங்க, மாட்டுக்கு மாடை விட பராக்கிரம சரியா இருக்கும். ஆமா, ஆடுகள், ஆடு வளர்க்குறவங்க குறித்து தெரியுமில்ல? இந்த ஆடு தொழுவத்தில் வளர்க்குற ஆடுங்க. இந்த ஆடு மந்தைக்கு ரேஸ்ல போடுற ஆடு. கத்தருக்கு இந்த ஆடு பயங்கரமாக முட்டுங்க. கத்தருக்கு முதலே சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. புரியுதா? ஆண்டவர் சொல்றா பாருங்க, என் நாடுகளை எங்க அனுப்புறேன்? எங்க அனுப்புறேன்? நான் ஓனாய்க்குள்ள அனுப்புறேங்க. ஆமா, அப்ப நம்ம எல்லாம் ஓனாயை ஜெயிக்க போறோம். இப்ப கத்தருக்கு ஒரு சத்துருக்களை நீங்க ஜெயிக்க போறீங்க. ஆமா, உலகமே உன்னை சூழ்ந்து கொள்ளுகலாம், கர்த்தருடைய நாமத்தால் சங்கரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்றாரு, ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இந்த சந்தையில உன்னை நான் நீதிமானாக காண்பேன். பாத்தீங்களா கர்த்தருக்கு? அதனால நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சது. கர்த்தருக்கு ஒரு லேசர் ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, நீதியில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நீதிமான் நிமித்தமாக பட்டணமே களி கூறுகிறது. கர்த்தருக்கு ஒரு பாவி நிமித்தமாக எல்லாரும் தண்டிக்கப்பட்டார்கள். ஆமா, ஒரு நீதிமான் நிமித்தமாக நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஏவாள், ஒரே ஒரு ஆதாம், அவன் கீழ்ப்படியாம அவன் பாவம் செய்தனால, ஏமா அவர் ரத்தத்தினால நம்ம எல்லாம் கழுவப்பட்டோம். இயேசு ரத்தத்தினால எல்லாரும் தண்டிக்கப்பட்டோம்.